ஜெய்வாராகி, என் அன்பு குழந்தையே, ஏகப்பட்ட பிரச்சனைக்குள் சூழ்ந்து கிடக்கிறாய். யார் எப்பொழுது என்ன பேசுவார்கள், இப்படிப்பட்ட யோசனையை யோசித்து கொண்டே இருக்கிறாய். மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், உன்னுடைய மனதுக்கு நீ சரியாக இருந்தால் யார் பேசுவதையும் காதில் வாங்காமல் நகர்ந்து கொண்டே இரு. பேசும் வாய் பேசிக்கொண்டே தான் இருக்கும். அது எப்பொழுதுமே வாயை மூட முடியாது. அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். யாருமே இங்கு எந்த விஷயத்தையும் சரியாக செய்வது கிடையாது. சில விஷயங்களை அவர்கள் தெரியாமல் செய்து அதன் மூலம் கற்றுக்கொண்டு தான் நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறார்கள். எடுத்தவுடன் யாரும் எந்த ஒரு விஷயமும் நன்றாக செய்வது கிடையாது. என்னமோ உன்னுடைய வாழ்க்கையில் சிறு தவறுகள் நடந்துவிட்டது, அதனால் உனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் தோல்வியில்தான் போய் முடிகிறது என்று வாய்க்கு வந்தது போல் பேசுகிறார்கள். பேசும் வாய் பேசட்டும். ஆனால் உன்னுடைய செயலில் இருந்து மட்டும் நீ ஒரு பொழுதும் கை கழுவி விட்டு விடாதே. வாழ்க்கையில் ஒரு முறை நீ ஒரு செய்யும் விஷயத்தை விட்டுவிட்டால் அது திரும்பவும் உன்னால் பிடிக்க முடியாது. ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமென்றால் தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் அதில் வெற்றி அடையவே முடியும். சில காலம் போகட்டும், பார்த்துக்கொள்வோம் என்னத்தான் ஆகுகிறது என்று. அப்படியெல்லாம் சொல்லாதே. அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. எப்பொழுது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாயோ அந்த நொடி செய். அந்த நொடியே ஆரம்பித்து விடு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். காலத்தை ஓட்டிக்கொண்டே இருக்காதே. காலம் கடத்த கடத்த சந்தோஷங்கள் வருமா என்று கேட்டால் தெரியாது. நீ செய்யும் விஷயம்தான் உனக்கு சந்தோஷமே தரும். தங்கமே, உனக்கு என்ன தேவையோ அதை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உனக்கு பெற்று தரமாட்டார்கள். இப்பொழுது உன் மனதில் ஆசை இருந்தால் அதை செய்ய துவங்கு. காலதாமதமாக்காதே. நிச்சயமாக உனக்கு எதிர்காலத்தில் அதன் மூலமாக நல்ல பலன் உண்டு. உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதும். ஜெய் வாராகி.